சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பரிகாரம் கேட்டிங்கன்னா, சொந்த வீடு, நிலம் வாங்குவதற்கான ஒரு பரிகாரம். எல்லாமே துன்பம் போக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். உடம்புல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மிகப்பெரிய ஒரு கோடு இருக்கும். அந்த கோடு தான் பார்த்தீங்கன்னா, 2 விழி கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணா இருக்கணும். இந்த சொல்லுவாங்க, "அப்பா ஒருநிலைப்படுத்துப்பா, ஒருநிலைப்படுத்துப்பா." 2 முகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்களுக்குள்ள. அதே மாரி தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய ரெட்டை அப்படின்னு சொல்லக்கூடியத ஒத்தையாக மாத்த வேண்டும். இது மாறிச்சுனாக்கா உங்களுக்கு யோகம் ஒன்றாக மாறும். நிலம், பொருள், செல்வம், வாகனம் இது எல்லாமே சேர்க்கைக்கான அந்த எண்ணமும், அந்த சக்தியும் அந்த ஒரு சேர வரும்பொழுது மட்டும் தான் நடக்கும். அதான் "இரு சேர இருப்பதை ஒரு சேர மாத்த வேண்டும்." அதாவது ஒரு நிலைப்படுத்த வேண்டும்ங்கிறதுக்கு தான் அந்த வார்த்தை. இதற்கு ஒரு பரிகாரம் இருக்கு. அதான் துன்பம் போக்கும். அதான் துளசி. இந்த துளசி செடிய நம்மளுடைய கனவுகள் நிறைவேற்றும். துன்பத்தை போக்கும். உடம்புல இருக்கக்கூடிய தீயதை ஓட ஓட விரட்டும். வீட்ல இருக்கக்கூடிய தீயதை ஓட ஓட விரட்டும். இப்படி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கிளென்சிங் யூனிட்டாக செயல்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு செடி, ஒரு மூலிகைன்னு கேட்டீங்கன்னா துளசி. மோட்சம் தரக்கூடிய அற்புதமான ஒரு உயிராற்றல் கொண்ட ஒரு அற்புதமான மூலிகைன்னா துளசி. ஸோ இந்த துளசியை நம்ம ஒரு சட்டியில வச்சு வளர்க்க போறோம். இது மூலியமாக நம்மளுடைய கனவும் வளர்ந்து நின்று அது நிறைவேறியே தீரும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு தேவையானது பிரியாணி இலை. இந்த பிரியாணி இலை இல்லாட்டா ஒரு பேப்பர், மா இலை எதில வேணா எழுதலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்மனன்ட் மார்க்கர் ப்ளூல வாங்கிக்கிட்டு, என் வீடு, என் கனவு, வீடு எனக்கு அமைந்தே தீர வேண்டும். நிலம் நான் வாங்கி தீரவே வேண்டும். வீடு வாங்குனா வீடு வாங்கணும். நிலம் வாங்குனா நிலம் வாங்கணும். வாகனம்னா வாகனம். எதுவானாலும் மா இலை காஞ்சதா இருந்தாலும் சரி, பச்சையா இருந்தாலும் சரி, அதே மாரி உங்களுக்கு சொல்லுங்க இல்லையா, இந்த துளசி செடி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன செடியா ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசா இல்லாம நர்சரியில போயிட்டு ஒரு செடி. எண்ணமும் ஆக்கமும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயிராற்றலோடு உயிரும் சேர வேண்டும். அங்க தான் உரு சேரும். அது சொல்லுவாங்கல்ல, ஒன்று சேர வேண்டும் சொல்லுவாங்களே, அந்த ஒருமுகம் யார் குடுப்பா? துளசி செடி. இப்போ ஒரு சின்ன மண் சட்டி வாங்கிக்கோங்க. இல்ல மண் சட்டின்னா ரொம்ப பயபரா இருக்கும். நீங்க அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் செடியில வச்சுரட்டுமா? அப்படின்னு நெறைய பேர் கேட்குறாங்க. மண் சட்டி, அந்த மண் சட்டியில நாம என்ன பண்ண போறோம், நீங்க எழுதுறீங்க பார்த்தீங்களா? பிரியாணி இலை, இல்லன்னா பிரியாணி பட்டை, இல்லன்னா உங்களுக்கு மா இலை. குட்டியா அழகா எழுதணும் அவ்வளோதான். நான் வீடு வாங்க வேண்டும். என் வீடு வாங்கும் கனவு நிறைவேற வேண்டும். எனக்கு அதற்கான பணம் வர வேண்டும். அழகா எழுதி என்ன பண்றோம், அந்த சட்டியில உள்ள வைக்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு. வச்சுட்டு மண்ணு போட்டு அந்த செடிய வச்சுக்கோங்க அவ்வளோதான். இப்ப அந்த துளசி வளர வேண்டும். இந்த செடிக்கு நீங்க தண்ணி ஊத்தும் போதெல்லாம் வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும். இந்த துளசி உங்களுக்கு அந்த செய்தியை செய்து கொடுத்துவிடும். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.